கிராமத்தில் லீலான்னு பால்காரி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட 2 பசுமாடு வச்சுருந்தாங்க. அந்த பசுமாட்டில் இருக்க பாலை எடுத்து எல்லா ஊர் மக்களுக்கும் விற்றுட்டு வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டான லீனா கிட்ட இருந்தாங்க. அவங்க லீனா என்னன்னா, அவங்க ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க நெருங்கிய நண்பர். அதனால் அவங்க வீட்டுக்கு எப்பயும் போர் வருது வச்சுருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் பூனா பூனா என்று கத்தினாங்க. இந்த வரை லீலின்னு வந்தாங்க. வந்து பேசுகிறப்ப, என்ன அவன் கழுத்தில் மினிக்கிறதே என்றார் லீலி. பூனா இதுவா, எனது ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது என்றார். அதற்கு என்ன விலை அப்படின்னு கேட்குறப்ப 2000 ரூபாய் என்றார். நமக்கும் இதுபோல் கிடைக்குமா என்றால் லீலி. உனக்கும் உன் கணவர் இது மாதிரி எடுத்து தருவார் என்றால் புவனா. லீலி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே வெளியே போனாங்க. அவங்க ரொம்ப யோசனையில் இருந்தாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் இது போல் எடுத்துறார், நம்ம ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரோ யோசிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. ஒருவேளை நம்ம ஹஸ்பண்ட் ஏழையாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்தபோது வழியில் ராமுவை பார்த்தாங்க. ராமு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, பாலில் தண்ணி கலந்தார். அதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசித்து நம்மளும் இது போல் இருக்கணும்ன்ட்டு அவங்க தினமும் செய்கிற மாதிரி பாலை கறந்து அதில் தண்ணி கலந்தாங்க. தண்ணி கலந்து எல்லா சைடும் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வருமானம் அதிகமாக வந்துச்சு. இந்த வருமானத்தை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அப்புறம் மரத்தடிக்கு போனாங்க. மரத்தடியில் போய் அப்படியே தூங்கிட்டாங்க. அதை பார்த்த குரங்கு ஒன்று அந்த இதை எடுத்துட்டு ஓடிடுச்சு. அங்கே மரத்தில் நின்று இவங்க எழுந்து பார்த்தோன்னே அந்த குரங்கு மேலே என்னது அதை பார்த்துட்டு அதிர்ச்சியானாங்க. அந்த குரங்கு அப்படியே உள்ள தண்ணிக்குள்ளே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த தெய்வம் தோன்றினார். தெய்வத்திடம் சொன்னவுடன் தெய்வம் என்னன்றது, நீ அதை உழைச்ச காசுனா அது உனக்கு வந்துடும், உழைக்காததுன்னா அதில் உள்ள விழுந்துரும்னு சொன்னார். அது மேலே அவர் சொன்னது உண்மையாயிடுச்சு. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சோடனே என்ன பண்ணுறாங்க, அது பாலில் தண்ணி கலக்கிறத மறந்துடுறாங்க. அவங்க வச்சுருந்த 2 மாடை வச்சு திரும்ப முதலேருந்து பாலை கறந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.